இப்ப பாருங்க, நான் இவ்வளவு நல்லவனா இருக்கேனே! நான் யாருக்கும் கெடுதி நினைக்கையிலேயே! ஆனா, எனக்கு மட்டும் தானே கஷ்டம் இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? நான் இவ்வளவு நல்லவனா இருந்தும், எல்லோரும் எனக்கு மட்டும் தானே என்னிலானே பழி சுமத்துறாங்க. என்னிலானே குற்றம் சாட்டுறாங்க. ஏன்டி நீங்க எப்ப அது கவலைப்பட்டிருக்கீங்களா? வாங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பிரபஞ்ச விதிய பார்த்தீங்கன்னு சொன்னா, இறைவனுக்கு நல்லவங்கள பிடிக்காது. என்ன? நல்லவங்கள பிடிக்காதா? ஓ! நிச்சயமா. இறைவன் ஒருபோதும் நல்லவங்கள ஏத்துக்க மாட்டான். நல்லவங்கள இறைவனுக்கு பிடிக்காது. அப்ப இறைவனை யாருக்கு தான் பிடிக்கும்? மன்னிக்கவும். யார இறைவனுக்கு பிடிக்கும்? நல்லவங்கள இறைவனுக்கு பிடிக்காதுன்னா, அப்ப மனிதர்கள்ல யார இறைவனுக்கு பிடிக்கும்? கேட்டா, இறைவனுக்கு உண்மையாளர்கள தான் பிடிக்கும். அதானே உண்மையாளர்கள். அப்ப நல்லவர்கள் வேற, உண்மையாளர்கள் வேறயா? ஆமா. நல்லவர்கள் வேற, உண்மையாளர்கள் வேற. நல்லவர்கள்டா என்ன செய்வாங்கண்டா, அவங்க நல்லவங்க. தன்ட தாய்க்கும் பக்கத்து வீட்டு ஆளுக்கும் சண்டை போனா, நல்லவங்க எப்பவும் நல்ல பிள்ளை தானே. தாயிட பக்கம் அநீதி இருந்தாலும் தாய்க்குத்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தன்ட உற்ற நண்பனுக்கும் வேறொருத்தருக்கும் சண்டை போனா, நண்பன் பக்கம் அநீதி இருந்தாலும் நண்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு அதிகாரி என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒருவர் பிழைய செஞ்சுட்டு வந்தாலும், அவர் நல்ல அதிகாரி தானே. உடனே அவர் அந்த பிழைய ம சுட்டி காட்டாம சப்போர்ட் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவார். அந்த நல்லவங்க என்ற அந்த அடையாளத்தை எடுக்கிறதுக்காக சமுதாயத்திலே இப்படியான செயற்பாடுகள் நடைபெறும். இல்லாட்டி சமூகம் என்ன கதைக்கும்? அடே, உங்களோட தாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டை போகணுன்னே அவன் கெட்டவன், அவன் வந்துட்டு தாய்க்கு ஒரு துளி கூட சப்போர்ட் பண்ணலையே பாத்தியா? இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அந்த தாய் வந்துக்கிட்டு நஞ்சு குடிச்சு சாகலாம் முடிச்சிடலும். அவன் நேர்மையை பார்க்க நின்றான். ஆனால் இறைவனுக்கு உண்மையாளர்களை தான் பிடிக்கும். அந்த தாய்க்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா இறைவன் யாரை பார்ப்பானும் யாரை நேசிப்பான்னு சொன்னா உண்மையும் பக்கம் நிற்காகல தான். ஒரு நீதிபதி உண்மையான நீதியை செலுத்தணும், ஒரு அதிகாரி நீதியும் பக்கம் நிற்கணும். அப்ப உண்மையும் பக்கம் இருக்கவங்களை தான் இறைவனுக்கு பிடிக்கும். இவங்க நல்லவங்க என்ற பேர் எடுக்கணும்ன்றதுக்காக இவங்க நடிப்பாங்க. இந்த நடிப்போட விளைவு என்ன செய்யும் சொன்னா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன், அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு கெட்ட செயலை தான் பெறும். அவங்க சமுதாயத்தில் நல்லவங்க மாதிரி வாழ்க்கை போல நடிக்க வேண்டி வரும். ஆனால் உண்மையாக இருந்து பாருங்க, நீங்கள் உங்களை சமுதாயம் எதிர்க்கலாம். இப்போ 100 வீதத்தில் ஒரு 80% மெஜாரிட்டி நீங்கள் உண்மையாளராக இருக்கிறதால உங்களை எதிர்க்கட்டும், எந்த இஷ்யூவும் இல்லை. 20% உங்களை ஏற்றுக்கட்டும், எந்த இஷ்யூவும் இல்லை. யார் ஏற்றுக்கிட்டா தான் என்ன, யார் எதிர்த்தா தான் என்ன, நீங்கள் உண்மையாளராக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். இது ஒரு பெரிய பரப்பு. இந்த விஷயத்தை நான் சொல்லணும்ன்றதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லவங்களை அறிக்க போகிறேன், அந்த உண்மையாளர் என்ற விஷயத்தை நிறைய பேர் தெரியல, அது அவங்களுக்கு விளங்காது. அதால் இந்த வீடியோ வந்துக்கிட்டு தான் நல்லவனாக இருக்கணுமா இல்லை உண்மையாளர் இருக்கணுமான்றதை நீங்கள் உங்களோட உள்ளத்திட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. சித்தம் ஞானத்தின் திறவுகோள். மிக விரைவில் பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதே போல சித்தம் என்ற நூலும் மிக விரைவில் வெளியிடப்படும். நன்றி.